அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஜாதகம் பார்க்குற வரவங்க, குழந்தை பாக்கியம் பத்தி கேட்பாங்க. அதுலயும் ஒரு சிலர் வந்து ஜோதிடத்தில ஆர்வம் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜாதகத்த அவங்களே பார்த்துட்டு, 5ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிருக்காரு. இல்லன்னா 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. இதனால எங்களுக்கு புத்திர தோஷமா, குழந்தை பிறப்பு இருக்காதா? அப்படின்னு கேட்கிற ஆட்கள் நெறைய இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வேறு சில விதிமுறைகளும் இருக்கு. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிற நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லாவே குழந்தை பிறப்புலாம் இருந்திருக்கு. இருக்கவும் செய்யுது. 5ஆம் அதிபதி கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வக்ரம் அடைஞ்சிருக்கிறது, ராகு, கேதுவோட சேர்ந்திருந்து, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்புலாம் இருக்கு. ஏன் ஈவன் குரு கூட ராகு, கேது கூட சேர்ந்திருந்து, அவங்களுக்கும் குழந்தை பிறப்பு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்க தான் செய்றாங்க. அதனால தங்களுடைய சுய ஜாதகத்த நம்பளே ஆராய்ச்சி செஞ்சு, குழந்தை பேர் இருக்காதோ அப்படிங்கிற நெகட்டிவான மனநிலைக்கு யாரும் வர வேண்டாம். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜாதகமா கூட எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு ஜாதகத்த கூட போடுறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்த இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம். 5ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய். அ கிரக நிலைங்கள தமிழ்ல கூட சொல்லிருந்தேன். தனுசு லக்னம். தப்பா சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட்டு. மேஷ லக்னம்னு. தனுசு லக்னம். லக்னத்திலேயே செவ்வாய், ராகு இருக்கிறாங்க. மேஷத்துல சந்திரன். மிதுனத்துல குரு, கேது, புதன். கடகத்துல சூரியன். சிம்மத்துல சுக்கிரன். துலாம்ல சனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் 8ஆம் அதிபதியா இருப்பாரு. அவரு தான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்போ 5, 8 தொடர்பு அப்படிங்கிறது தத்து புத்திரன் இல்லன்னா குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாரி 5ஆம் அதிபதியும் பாருங்க, லக்னத்துல இருக்காரு. ஆனா வக்ரம் ஆயிட்டார். இப்போ வக்ரம் ஆயிட்டா அப்படின்னாலே கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப சொல்லுவோம் ஜோசியத்துல. அதுமாரி குருவும் பாருங்க, குருவும் கேதுவோட சேர்ந்திருக்காரு. 2 பேரும் ஒரே நட்சத்திர பாதம் வேற. குருவும் புனர்பூசம் 1ஆம் பாவத்துல இருக்கு. கேதுவும் புனர்பூசம் 1ஆம் பாவத்துல இருக்கு. இப்ப 2 பேரும் ஒரே நட்சத்திர பாதத்திலயும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா டிகிரி வைஸ் கூட இப்ப எல்லாரும் பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா, குருவோட டிகிரி பார்த்தீங்கன்னா 20 டிகிரி 16 மினிட்ஸ். அதாவது 20 பாகை 16 கலை. கேதுவோட பாகைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, 20 பாகை 45 கலை. அதாவது 20 டிகிரி 45 மினிட்ஸ். அதாவது 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேது அடுத்து தொடக்கூடியதாக குரு இருக்கு. குரு கேதுவ நோக்கி போது. கேதுவ நோக்கி குருவ நோக்கி கேது வருது. இந்த அமைப்புல தான் இருக்கு. ஸோ இந்த அமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். இல்லையா? அப்படிதான் நம்ம வந்து தவறான முடிவுக்கு வந்துருதோம். சரிங்களா? தன்னோட சுய ஜாதகத்த நம்பளே ஆராய்ச்சி பண்ணும்போது, இந்த மாதிரியான தவறான முடிவுகள நம்ப எடுத்துருதோம். ஆனா இந்த ஜாதகர் பாருங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. நல்லபடியா வளர்த்துருக்காரு. கல்யாணம்லாம் பண்ணி குடுத்துருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிரக விதிகளை மட்டும் ஜோதிட விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு, நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, இல்லன்னா மேரேஜ் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான தாட்ஸுக்கு போகாதீங்க. ஏன்னா, இப்ப வரக்கூடிய கிளையண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஜோதிடத்தில ஞானம் பெற்று, அவங்களே அவங்களோட ஜாதகத்த பார்த்து, இந்த மாரி தவறான முடிவுகளோட ஜோசியர அணுகுறாங்க. அதனால இந்த மாரி தவறான எண்ணங்கள் வேண்டாம். நல்ல ஜோதிடர பார்க்கும்போது, உங்களுக்கான நல்ல சரியான பதிலும் கிடைக்கும். சரிங்களா? இதே மாரி இன்னொரு ஜாதகத்த குழந்தை இதே மாரி ஆ இருக்கிறவங்க, அதாவது 5ஆம் இடம், 8ஆம் இடம் தொடர்பு கொண்டு குழந்தை இருக்கிற கூடிய ஜாதகம் நம்ம பதிவு செய்வோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய ஜோதிட நண்பன் கார்த்தி. வாழ்க வளமுடன்.